என்ன வெயிலு. சம்பளம் மட்டும் மாசத்துக்கு ஒரு தடவை தான் தரானுங்க. ஆனா ஒரு மாசம் ஃபுல்லா செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள்ல வாங்கிக்கிறானுங்க. முடியல. ஜெயஸ்ரீ, ஒரு காஃபி கொண்டு வாயேன்பா. அப்பா வந்துட்டேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பா என்ன ஃபாரின்ல இருந்தா வராரு? டெய்லி தானே வேலைக்கு போயிட்டு வராரு. ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணு போ அப்படின்னு அம்மா இப்ப திட்டுவாங்க. திட்டுவாங்கன்னு அப்போ ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சரி, நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டே போறேன். ஜெயஸ்ரீ, எவ்வளவு நேரமா கேக்குறது? காஃபி கொண்டு வாயேன். சும்மா கத்திக்கிட்டே இருக்கேன், காஃபி கொடுக்க மாட்டீங்க. ஏன் சும்மா கத்திட்டே இருக்க? அதான் வந்துட்டல. காஃபி போறத விட்டு உள்ள அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருக்க? காலையில நான் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? நான் என்ன சும்மா இருக்கவே பேசிட்டு இருக்கேன்? ஏய், தலைவலிக்குதுன்னு தான் நானே காஃபி கேட்டேன். இப்படி பேசி பேசி தலைவலி அதிகப்படுத்தாத. ஓஹோ, நான் பேசுறதுனால உனக்கு தலைவலிக்குது. காலையில எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கை வலிக்குது, கால் வலிக்குது. இப்போ கூட பேசி பேசி என் வாய் வலிக்குது. என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க? காலைல ஏஞ்சி சமைக்கிறது, குழந்தைங்களை பாத்துக்கிறது, அவ்வளவுதானே? இப்ப கூட டின்னருக்கு என்ன தர போற? காலைல என்ன மிந்துச்சோ அதானே கொடுக்க போற. அப்புறம் என்ன பெருசா வேலை செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு என்னப்பா, நீ இப்ப வந்துட்ட, இதோட ஜாலியா இருப்ப. நாளைக்கு தான் உன் ஆபீஸ். எனக்கு அப்படியா? 24 மணி நேரமும் இந்த வீட்ல எனக்கு வேலை தான். ஆரம்பிச்சிட்டாங்களா? எதுக்கு சண்டை போடுறாங்க? சந்தோஷமாவே இருந்தா போர் அடிச்சிரும்ல. அதனாலதான் அப்பப்போ கொஞ்சம் சண்டையும் போட்டுப்பாங்க. நான் போய் இப்போ இந்த சண்டை வந்திருக்காது. நீ போயிருந்தா திருப்பி படியில நடந்து வந்திருக்க மாட்டேன். அப்படியே ஏர்ல பறந்து வந்திருப்ப. ஆமா, இப்போ நீ சண்டையில யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? ஆமா, நீ யாருக்கு பண்ணுவ? அப்பாக்கு. அப்பதான் நீங்க சாக்லேட் வாங்கி தருவாரு. எப்படி 3 வேளை சாப்பாடு இல்லாம சாக்லேட் மட்டும் சாப்பிடுவியா? சாப்பிடாம தானே செய்யணும். ஆமால, அப்ப அம்மாக்கு சப்போர்ட் பண்ணலாமா? இந்த சமயத்துல சப்போர்ட் பண்ணாம சைலண்டா இருந்தா அவங்களும் சைலண்ட் ஆயிடுவாங்க. நீ வேணா சைலண்டா இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். போகாதா கியூ? விடாயா? வேண்டாம் வேணாம். என்ன அந்த லீவ் விட்ற? இரு, அம்மா கிட்ட போய் சொல்றேன். போயிட்டான். வரும்போது அடி வாங்கிட்டு தான் வருவான். சரி, நம்மளும் போய் பாப்போம். இங்க பாரு, உனக்கு சொல்லிட்டே இருக்கேன் மறுபடியும் மறுபடியும். என்ன கூட தான் எங்க அம்மா இந்த வீட்ல தள்ளி விட்டா. நான் எங்க போய் புலம்புறதான்? ஏய், என்ன நான் உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, கொடுமைதான். இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு வேலை பாக்குறேன். அனன்மோனி மட்டும் தான் வேலை பாக்குற மாதிரி ஓவரா சீன் போடுற. ஒரு நாள் நான் பாக்குற வேலையை நீ பண்ணி பாரு பாப்போம். இதுக்கு தான் அப்பவே போக வேண்டாம்னு சொன்னேன். செஞ்சிட்டா இந்த மாதிரி சண்டை போடுறத நிறுத்திடுறியா? ஃபர்ஸ்ட் செய் பாப்போம். அப்படி என்ன செய்யணும் உனக்கு? நாளைக்கு காலையில 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பு. போதும். நைட்டு எப்படியும் குழந்தைங்க தூங்கிடுவாங்க. காலையில ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா போதும். சேலஞ்ச் எடுத்துக்கலாமே. ஓகே, நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு குழந்தைங்களையும் அனுப்பிட்டு நானும் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். நானும் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். இங்க இருந்து என் பசங்க கஷ்டப்படுறது என்னால பாக்க சொல்றியா? என்னால முடியாது. கஷ்டமா? பசங்களுக்கு நான்னா தான் இஷ்டம். நீ முதல்ல கிளம்பு, என் பிள்ளைங்க எனக்கு பாத்துக்க தெரியும். நாளைக்கு காலையில பசங்க ஸ்கூல் போற வரைக்கும் சாக்ஸ் எங்க இருக்கு, யூனிஃபார்ம் எங்க இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபோன் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு நீ தோத்துட்டதா அர்த்தம், நான் ஜெயிச்சிட்டதா அர்த்தம். மா, எதுக்குமா காலையில? இப்பவே சொல்றேன், நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆழியா? ஆழியா, நீயுமா? பா, வேண்டாம்ப்பா, உங்களால முடியாது. என்னால முடியாதா? இதுக்காகவே இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்றேன். இன்னும் கிளம்பலையா நீ? கிளம்பு, என் குழந்தைகளுக்கு நான் சமைக்கணும். ஆழியா, ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு, எடுத்துக்கோ. ஃப்ரூட்ஸா? ஏய், என் பசங்களுக்கு நான் பிரியாணியே செஞ்சு போடுவேன். நீ முதல்ல கிளம்பு, பாத்திரம்லாம் எடுத்து வைமா.